வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்னைக்கு நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் செட்டில் சீரீஸில் ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட். நம்ம டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸில் குயிக் ரிவிஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா 2026 சிவில் சர்வீஸ் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை மையமாக வச்சு ஒரு குயிக்கான ரிவிஷன் ப்ரோக்ராம். 15 ஹவர்ஸில் நம்ம பார்த்திங்கன்னா எக்கனாமியை ரிவைஸ் பண்ண போகிறோம், ஜியாகிரஃபியை ரிவைஸ் பண்ண போகிறோம், என்வாயன்மெண்ட்டை ரிவைஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா March 27 ஆரம்பிக்குது. நம்ம ஃபீஸை ரொம்பவே அஃபோர்டபுளாக வச்சுருக்கோம். ஸோ தட் ஒரு பெரிய யூபிஎஸ்சி கம்யூனிட்டி இதன் மூலயமா பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் தனியாக எக்கனாமி மட்டும், ஜியாகிரஃபி மட்டும், என்வாயன்மெண்ட் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபீஸ் 999. நீங்கள் 3 ப்ரோக்ராமையும் சேர்த்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஃபீஸ் 2500 ருபீஸ். இதை பற்றின மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன டாப்பிக்லாம் கவர் பண்ண போகிறோம் அதை பற்றின முழு விவரமும் நான் ப்ரௌசரில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இல்லை நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள், www.simplycurrentaffairs.com. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஹோம் பேஜில் கோர்சஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த QRP குயிக் ரிவிஷன் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே ஆன்லைன் ப்ரோக்ராம் தான். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே 15 ஹவர்ஸ் நம்ம அலோகேட் பண்ணி மொத்தமாக எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை ரிவைஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ் PYQமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். சரி, இப்போ நம்ம மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சமீபத்தில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா அசாம், வெஸ்ட் பெங்கால், கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி இந்த மாநிலங்களுக்கு பார்த்திங்கன்னா எலெக்ஷன் டேட்ஸை அனௌன்ஸ் பண்ணினாங்க. இப்போ அதை அனௌன்ஸ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்டுங்கிறது அப்ளை ஆகிடும் அப்படின்னு நம்ம நிறைய நியூஸ் ஆர்டிக்கலில் நம்ம பார்த்துருப்போம். சரி, அது என்ன மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்டுங்கிறது ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸுங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு லிஸ்ட் ஆஃப் கைட்லைன்ஸ், கண்டிஷன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த கைட்லைன்ஸ் யார் மேலெலாம் அப்ளிகபிளாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எலெக்ஷனில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணியே ஆகணும். சரி, எலெக்ஷனில் கண்டெஸ்ட்லாம் பண்ணலை, ஆனால் ஒரு அசோசியேஷன் இருக்குது, அவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு திமுகக்கோ இல்லை அதிமுகக்கோ வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுறாங்கன்னு வைக்கலாமே, அவங்க கூட இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு கமிட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு அசோசியேஷனாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஏதாவது இயக்கமாக இருக்கலாம். இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்தோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டேருந்தோ ஏதோ ஃபண்டிங்லாம் வருதுன்னு வைங்களேன், அவங்களுமே இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சரி, இப்போ என்னெல்லாம் சார் அந்த கைட்லைன்ஸ், அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். இப்போது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கேம்பெயினுக்கு போகிறாங்க, எலெக்ஷன் கேம்பெயினுக்கு போகிறாங்க. அப்போ இந்த கேம்பெயினுக்கு போகும்பொழுது அவங்க ஹேட் ஸ்பீச், அதாவது ஒரு வெறுப்புணர்வை தூண்டுற மாதிரியான பேச்சுக்கள்லாம் அவங்க ஈடுபடக்கூடாது. ஏதாவது ஒரு தனிநபரை தாக்கியோ இல்லை ஒரு மதத்தை தாக்கியோ இல்லை ஒரு ஜாதியை தாக்கியோ அதன் மூலியமான ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி அவங்க பேசக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, அதே சமயத்தில் ஒரு மதத்தை யூஸ் பண்ணியோ ஒரு ஜாதியை யூஸ் பண்ணியோ மக்கள்கிட்ட, வாக்காளர்கிட்ட போயிட்டு நம்மளாம் ஒரே ஜாதி தானே, எனக்கு ஓட்டு போடுங்க, நம்மளாம் ஒரே மதம் தானே, இங்கே ஓட்டு போடுங்க அப்படின்னு ஓட்டு கேட்கக்கூடாது. அதே மாதிரி பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப், அதாவது ஒரு கோயிலுக்குள்ளே, சர்ச்சுக்குள்ளே, நீங்கள் ஒரு மாஸ்க்குள்ளே, அங்கெல்லாம் நீங்கள் போயிட்டு எங்களுக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு மத வழிபாடு ஸ்தலங்களை நீங்கள் எலெக்ஷன் கேம்பெயினுக்காக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. சரி, நான் தான் ஒரு மந்திரின்னு வச்சுப்போமே, ஆளுங்கட்சி மந்திரி. அப்போ நான் என்னுடைய பவரை யூஸ் பண்ணிக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய அஃபிஷியல் காரை எடுத்துகிட்டு நான் கேம்பெயின் போகலாமா? போகக்கூடாது. சரி, நான் தானே ஆளுங்கட்சி, நிறைய பப்ளிக் ஸ்பேஸஸில் தானே இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் கூடுவாங்க. இப்போ ஒரு பொதுக்கூட்டம் கண்டக்ட் பண்ணுறாங்க, இல்லாட்டி இந்த ரோட் ஷோன்னு நம்ம போகிறாங்க. இப்போ ரோடுங்கிறதுலாம் பப்ளிக் ஸ்பேஸ் தானே. இப்போ நான் ஆளுங்கட்சி மந்திரியாக இருக்கேன். அப்போது அந்த பப்ளிக் ஸ்பேஸஸ்லாம் என் கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு நான் மட்டுமே எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணேன்னு வைங்களேன், தப்பாக போயிடும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பப்ளிக் ஸ்பேஸஸை அந்த ஆளுங்கட்சி ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது, அவங்க மோனோபலைஸ் பண்ணக்கூடாது. மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்குமே ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் இப்போ திமுக ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் பொதுக்கூட்டம் பண்ணுறாங்கன்னா, நாளைக்கு அதிமுக பொதுக்கூட்டம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கணும். இல்லை வேறு எந்த கட்சி நீங்கள் பொதுக்கூட்டம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் அங்கே வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு சமயத்தில் ஒரே பகுதியில் இந்த எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணும்பொழுது 2 கட்சிக்காரங்க பார்த்துக்கிற மாதிரிலாம் இருக்குன்னா அங்கே ஒரு மோதல் போக்கெல்லாம் இருக்கக்கூடாது. அவங்க ரொம்ப டீசெண்டாக ஒரு டெக்கோரமாக மெயின்டைன் பண்ணணும். சரி, இந்த எலெக்ஷன் ப்ராசஸில் தனி மனித தாக்குதல்களெல்லாம் ஈடுபடக்கூடாது. இப்போ நான் தான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்னொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ப்ரைவேட் லைஃப் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நான் கூட்டிகிட்டு காமிச்சு கமெண்ட்லாம் பாஸ் பண்ணக்கூடாது. ஒரு தனி நபரை நான் தாக்குதல் பண்ணவே கூடாதுங்கிறது தான் இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்டில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ நான் தான் அரசாங்கம்,
இப்போ நான் வந்துட்டு ஒரு ஆளுங்கட்சி சேர்ந்தவன், ஆளுங்கட்சியில் இருக்கிற பணத்தை, அதாவது கவர்மெண்ட்டோட கஜனாவில் இருக்கிற பணத்தை நான் எடுத்து அட்வர்டைஸ் பண்ணலாமா? பண்ணலாம் கூடாது. பேப்பரில் இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க அவங்க திமுகவுக்கு சார்ந்த மாதிரி, ஏன்னா அவங்க தான் ஆளுங்கட்சியாக இருக்காங்க. அந்த எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். பொலிட்டிக்கல் பார்ட்டி பேரை யூஸ் பண்ணுறது தப்பாக நினைக்காதீங்க. இது வந்து பாடம். அந்த பாடத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா பார்ட்டிஸ் நேமை நான் இங்கே மென்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கலாம், கேரளாவாக இருக்கலாம், அசாமாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கட்டும், அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க வந்துட்டு ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது அப்போது அரசாங்க பணத்தை வந்துட்டு இந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணால் அது தப்பு. ஸோ இதெல்லாமே ஒரு லிஸ்ட் ஆஃப் மாடல் கோட்ஸ் எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ யார் வந்துட்டு நீங்கள் ஒரு பொதுக்கூட்டமோ இல்லை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறீங்க, எத்தனை மணிக்கு பண்ணுறீங்க, யாரெல்லாம் வர போகிறாங்க, என்ன கூட்டம் வரும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ்க்கு கண்டிப்பாக நம்ம நோட்டிஃபை பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் சொன்ன எல்லா ஆப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாலேயுமே இது வந்துட்டு ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹேட் ஸ்பீச், வெறுப்புத்தன்மை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு பேச்சுகளை வந்துட்டு நீங்கள் சோஷியல் மீடியாலேயும் நீங்கள் வந்துட்டு தவிர்த்து தான் ஆகணும். நீங்கள் அதே மாதிரி ஓட்டர்ஸை வந்துட்டு என்னுடைய ஜாதி, என்னுடைய மதம் அப்படிங்கிற மாதிரிலாம் அப்பீல்லாம் பண்ணக்கூடாது. அதை நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் நீங்கள் சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமோ, ஃபேஸ்புக்கோ, யூடியூபோ அங்கேயும் நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம என்னென்ன ஒரு கோடு நம்ம சொன்னோமோ, டிஸ்கஸ் பண்ணினோமோ, அது சோஷியல் மீடியாலேயுமே அது அடங்கும் தான். சோஷியல் மீடியாவில் போய்ட்டு ஒரு தனி மனித தாக்குதல், ஒரு தலைவருடைய ப்ரைவேட் லைஃப்பை பற்றிலாம் நம்ம பேசக்கூடாது. இதெல்லாம் பண்ணினோம்னா எலெக்ஷன் கமிஷன் நம்ம மேலே வந்துட்டு ஆக்ஷன் எடுக்க முடியும். அப்படியா, என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்க முடியும்? நம்மளை தூக்கி ஜெயிலில் போட்டுற முடியுமா? இங்கே பாருங்கள், இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்டுங்கிறது ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ் தான், ஒரு ஆப்ளிகேஷன் தான். இந்த கைட்லைன்ஸுக்கு எந்த ஒரு சட்டப்பூர்வமான ஒரு பேக்கிங்லாம் கிடையாது. அப்படின்னா இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறதுக்காகலாம் அவங்களை அரெஸ்ட் பண்ணிட முடியாது, நேரடியாக அரெஸ்ட் பண்ணிட முடியாது. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த இந்தியன் பீனல் கோடுன்னு முன்னாடி சொன்னாங்க, இப்போ அதை பிஎன்எஸ் கோடுன்னு மாற்றிட்டாங்க. அந்த பிஎன்எஸ் கோடு வழியாக, ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட், அந்த சட்டத்தின் வழியாக எலெக்ஷன் கமிஷன் நம்ம மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும். இந்த ஆப்ளிகேஷன்ஸை மீறுறவங்க மேலே இந்த 2 ஆர்பிஐ ஆக்ட் மூலியமாகவும் அந்த பிஎன்எஸ் கோடு வழியாகவுமே நம்ம மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும், எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ண முடியும். சரி, இப்போ இந்த கோடு வந்து இவ்வளோ தானா, இதுக்கு மேலே எதுவும் கிடையாதா? அது எலெக்ஷன் கமிஷன் முடிவு பண்ணுறது. அவங்க வேணும்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், சூழலுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம், பண்ணக்கூடாது அப்படிங்கிற எக்ஸ்பேன்ஷனையும் நம்ம கொடுக்க முடியும், எலெக்ஷன் கமிஷனால் கொடுக்க முடியும். சரி, இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்டுங்கிறது இந்தியா ஃபுல்லாக அமலில் இருக்குமா? அப்படி கிடையாது. இப்போது ஒரு ஜென்ரல் எலெக்ஷன்ஸ், பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே இது அமலில் இருக்கும். ஆனால் ஒரு மாநிலத்துக்கு மட்டும்தான் எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுற பட்சத்தில் அந்த மாநிலத்தில் மட்டும்தான் இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் பார்த்திங்கன்னா அமலில் இருக்கும். சரி, இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்டை எப்போ அறிமுகப்படுத்தினாங்க? 1960 கேரளா மாநில தேர்தல் எலெக்ஷன்ஸ், இந்த ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் நடக்கும் பொழுது முதல் முறையாக அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1962 வருஷத்துலேயே ஜென்ரல் எலெக்ஷன்ஸ், பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ் நடக்கும் பொழுதுமே இதை வந்துட்டு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி 1991 மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த கோட் ஆஃப் கான்டக்ட்டுங்கிறத என்ஃபோர்ஸ் பண்ணாங்க, எலெக்ஷன் கமிஷனுங்கிறது என்ஃபோர்ஸ் பண்ணாங்க. சரி சார், சூப்பர். இது எப்போலேருந்து எப்போ வரைக்கும் அமலில் இருக்கும்? எலெக்ஷன் கமிஷன் என்னைக்கு தேதியை அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அன்னையிலேருந்து, அதாவது இந்த தேதியில் எலெக்ஷன் வந்துட்டு கண்டக்ட் பண்ண போகிறோன்னு ஒரு நாள் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ சமயத்தில் சொன்னாங்க இல்லையா, அவங்க சொன்ன தருணத்தில் இருந்து எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்குமே இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்டுங்கிறது என்ஃபோர்ஸ்டாக அமலில் இருக்கும். ரைட், ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக். சரி, இப்போ இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன். அந்த கொஸ்டினுக்கு என்ன பதில்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் பதில் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஃபீட்பேக் இருந்தாலும் கொடுங்க, இல்லைங்க மற்ற இனிஷியேட்டிவ்ஸ் பற்றி ஃபீட்பேக் இருந்தாலும் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் தான் எங்களுடைய உண்மையான மோட்டிவேஷன். எனக்கு மட்டும் இல்லை, என் டீமுக்கும் அதுதான் மோட்டிவேஷன். உங்கள் மனசுக்கு என்னப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ரைட், உங்களை அடுத்த வீடியோவில் நாளைக்கு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணாமதிவாணன்.